வணக்கம், வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேரட்டு, கத்திரிக்காய், ஒரு 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இன்றைக்கி வந்து சோமவாரம் விரதம், அதனால் விரதம் ஸ்பெஷல் சாம்பார் இன்றைக்கி பார்ப்போம். ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். மாங்காவும் சேர்த்து போட போகிறோங்க. மாங்காய் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கோம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். ரொம்ப வதங்கன்னு ஓகே இல்லைங்க, சும்மா லைட்டாக எண்ணெயில் மட்டும் ஒரு கட்டினா போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்துருவோம். கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் சேர்க்கணும். இப்போ சாம்பார் பொடி சேர்த்துப்போம். சாம்பார் பொடி வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நான் மஞ்சத்தூள் வந்து பருப்பில் வேக வச்சுருக்கேன். பருப்பு வேகும்போது 1 ஸ்பூன் எண்ணெயும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சுருக்கோம் பருப்பை. இப்போ புளித்தண்ணி சேர்த்துப்போம். மாங்காய் சேர்க்கறனால நீக்க கரைச்சி வச்சுருக்கேன் புளித்தண்ணி, அதை கொஞ்சம் சேர்த்துப்போம். சும்மா ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி எடுத்து கரைச்சிருக்கோம். ஏன்னா மாங்காவில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதனால் புளி பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி இப்பயே சேர்த்துங்க. ஏன்னா பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் அதிகம் தண்ணி ஊற்றாதீங்க, டேஸ்ட் மாறிடும். அதனால் முன்னாடியே எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுங்களும் ரசத்துக்கு தேவையானது பார்த்துப்போம். இப்போ ரசத்துக்கு வந்து ஜீரகமும் மிளகும் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இதை போய் ஃபஸ்ட் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துப்போம். இங்கே பாருங்கள், இப்படி 1 பதியமாக ஓட்டியாச்சா. இதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பூண்டு அப்படி ஒரு தட்டு தட்டி அதில் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கோம், அதையும் இதில் சேர்த்துப்போம். கொத்தமல்லி தண்டு பாருங்கள், கொஞ்சம் எடுத்து சேர்த்துங்க. இதையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். பச்சை மிளகாய் 1 சேர்த்துப்போம். இதை சும்மா அப்படியே 1 பதியமாக ஓட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் புளி ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் ரசத்துக்கு. இப்போ வந்து இந்த அரைச்ச விழுதை வந்து இதோட சேர்த்துடலாம். ஒன்றா சேர்த்துட்டு கரைச்சி ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துங்க. ரசத்துக்கு பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்துப்போம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துப்போம் அதில். இப்போ தாளிச்சுக்கலாம் ரசத்தை. இப்போ ஒரு கடாயை வச்சுருக்க ரசம் தாளிக்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு சேர்த்துப்போம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு வெந்தயம் போட்டு தாளிங்க, ரசம் நல்லா வாசனையாக இருக்குங்க. ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஜீரகம் மிளகும் நுணுக்கி வச்சது கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ ரசத்தை இதில் ஊற்றிடலாம்.
ரசம் நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பருப்பு வந்து ஒரு டம்ளர் பருப்பு வந்து வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்குறோம். நான் இதில் இருக்க பருப்பு தண்ணி மட்டும் மேலாக்கில் இருத்து ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பருப்பு கொஞ்சம் வந்து படையலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்புக்கு வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம். அவ்வளோதான். இப்போ காய் வெந்துருச்சு. காய் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. இதில் வந்து பருப்பு சேர்த்துடலாம். இப்போ குழம்புல இப்போ பருப்பு அதில் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் மாங்காய் இவங்க ரசம் லைட்டாக நுரைச்சி ஒரு மாதிரி கொதி வந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்துப்போம். அவ்வளோதான். இப்போதைக்கு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இப்போ இந்த பருப்பு தண்ணியை இதில் சேர்த்தலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு மூடி போட்டுருவோம். அவ்வளோதாங்க, நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மாங்காய்லாம் சேர்த்துடலாம். இதை நான் கல்லாம்புளி மாங்காய் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. நல்லா சாம்பார் நான் கொதிக்கிட்டு உருளைக்கிழங்கு எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் உண்டனே சேர்த்துங்க. உருளைக்கிழங்குக்கு கடுகு கொஞ்சம் சேர்த்துப்போம். கடுகு கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிட்டு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம். இதிலே பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, நான் வந்து புளிக்குழம்பு பொடி இருக்குது அது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் கம்மியாக வச்சுட்டு சேர்த்துங்க. இல்லாட்டி நல்லா எண்ணெயில் இப்படி ஒரு கொட்டிங் பரட்டிட்டு இதோட கருவேப்பிலை. இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். இந்த கட்டான உருளைக்கிழங்குலாம் சேர்த்துட்டு நல்லா இப்படி ஒரு கட்டி விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். நீங்கள் புளிக்குழம்பு பொடி இல்லாட்டி தனி மிளகாத்தூள் இருக்குல்ல, அது மட்டும் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க. மாங்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துப்போம். கொஞ்சம் வெல்லம், கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துப்போம். தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துங்க, இல்லாட்டி வேண்டாம். எனக்கு வந்து தேங்காய் துருவல் சேர்த்தா பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கோம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இங்கிட்டு உருளைக்கிழங்கும் அந்த மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதையும் ஆஃப் பண்ணிப்போம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு பொரியல். இப்போ வந்து சேமியா பாயசம் தாங்க வைக்க போகிறோம். நான் வறுத்த சேமியா தான் எடுத்துருக்கோம். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். இப்போ முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்து எடுத்து வைப்போம். வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு
நான் எடுத்துருக்க சேமியாவுக்கு வந்து ஒரு 2 அச்சு வெல்லம் வந்து கரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அதுங்களையும் முந்திரி பருப்பிங்க, முந்திரி பருப்பு ரோஸ்ட் ஆனால் எடுக்க மாற்றிடலாம். முந்திரி பருப்பு வறுத்து இதில் மாற்றியாச்சுங்க. இப்போ வந்து சேமியாவே இதில் சேர்த்து வறுத்தரலாம். கொஞ்சம் நெய்யில் வந்து ஒரு பரட்டிப்போம். பரட்டிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். நெய்யில் நல்லா சேமியா எல்லாம் ஒரே கோட்டிங்காக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். வெள்ளை கரைசலை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வெள்ளை கரைசலை சேர்த்துப்போம். இதோட சும்மா கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துப்போம். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். இந்த ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்தாச்சு. இதோடையே முந்திரி பருப்பி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். நாங்களாம் சின்ன வயசாக இருக்கப்போ எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தாங்க பாயசம் செய்வாங்க. வெல்லம் சேர்த்து தாங்க ஜவ்வரிசியில் பாயசம், சேமியாவில் பாயசம், இப்படி வெல்லம் சேர்த்து தான் செஞ்சுருவாங்க. இப்போ தான் நம்ம சக்கரை சேர்த்து பால் சேர்த்துலாம் பாயசம் பண்ணுறோம். இந்த மாதிரி பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாயசம். இன்னும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஸ்பூனில். நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சோமவார விரதம் ஸ்பெஷல் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. அப்பளப்பும் பொரிச்சாச்சுங்க. பாயசம் பாருங்கள், ஆற கொஞ்சம் அப்படியே நல்லா இஞ்சிருங்க. மாங்காய் போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. இது ரசம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமாக நல்லாயிருக்குங்க. பாயாசமும் அதே மாதிரிங்க. இந்த பாயாசம் வந்து இந்த அப்பளப்பூ நொறுக்கி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸையும் லைக்கையும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எம்வி யோகஸ்ரீ கிச்சனை மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.